ஆர்ஆர்பி, ஏஎல்பி எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் தப்பே பண்ணக்கூடாது. ஏன்னா இதுலேருந்து வரக்கூடிய எல்லாம் டைரக்ட் ஃபார்முலா தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ஈஸியான கொஸ்டின்ஸ் இப்போ பார்ப்பாங்க. An object of mass 1 kg is moving with a velocity 10 meter by second. Find the kinetic energy of the object. 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் 10 மீட்டர் பை வினாடி வேகத்தில் நகர்கிறது. அப்பொருளின் இயக்க ஆற்றலை காண்கன்னு கேட்குறாங்க. கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, an object of 1 kg, ஒரு பொருள் இருக்கான், அது 1 கிலோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த இடத்துல வந்து ஒரு பால் எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு 1 கிலோ இருக்கான் இந்த பால், சரிங்களா? 1 கிலோ எடுக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் 10 மீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கான், 10 மீட்டர் பை செகண்ட். அப்போ வந்து என்ன பண்ணுது, அது 10 மீட்ரு இது ஏன்ற பாயிண்ட்லேருந்து இப்போ பீன்ற பாயிண்ட்டுக்கு இந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. எவ்வளவுக்கு? 1 செகண்டுக்கு. இதுதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மூவிங் வித் வெலாசிட்டி 10 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட். கைனடிக் எனர்ஜி இப்போ எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கைனடிக் எனர்ஜி இயக்க ஆற்றல்னாலே அந்த பொருள் வந்து உங்களுக்கு மூமெண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். கைனடிக் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? மூமெண்ட் இருக்கும். மூமெண்ட் இருக்க இடத்துல தான் உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும். இப்போ வந்து இந்த இயக்க ஆற்றல் அந்த பொருள் வந்து மூமெண்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு பெரிய தியரிலாம் அதுக்கு வேண்டாம். சிம்பிளாக வந்து ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா இதுதான் வந்து உங்களுக்கு. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv². இதில் வந்து உங்களுக்கு எம்ன்றது மாசு, வின்றது உங்களுக்கு வெலாசிட்டி. ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ½ மாஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 1 kgன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்புறம் வெலாசிட்டி பாருங்கள், வெலாசிட்டி 10 மீட்டர் பை செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. v² இருக்கு. அப்போனா 2 டைம்ஸ் 10 × 10ன்னு போட்டுக்கிறேன். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 10 50. எனர்ஜியோட யூனிட் என்ன சொல்லுவீங்க? ஜூல். அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஜூல் போட்டுக்கிறேன். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 50 ஜூல் அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ 50 ஜூல்ன்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If a light body and a heavy body have a same kinetic energy, then which one will have greater momentum? ஒரு லேசான பொருளும் ஒரு கனமான பொருளும் சமமான இயக்க ஆற்றலை கொண்டிருந்தால் அவற்றுள் எது அதிக உந்தத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் 2 முக்கியமான கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். ஒன்று கைனடிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று மொமெண்டம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கைனடிக் எனர்ஜினா என்ன, மொமெண்டம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கைனடிக் எனர்ஜி அப்படின்றது ஒரு பொருள் நடக்கும்போது இல்லை மூவ் பண்ணும்போது, இப்போ வந்து ஒரு பால் எடுத்துக்கோங்க, இது வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ மூவ் ஆகும்போது இருக்கக்கூடிய எனர்ஜி தான் உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? ½ mv². சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வேகம் அதிகமாக இருந்தால் கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். மாஸ் அதிகமாக இருந்தாலும் கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜியும் மாஸும் வெலாசிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ மாஸ் அதிகமாகுதுன்னா கைனடிக் எனர்ஜி அதிகமாகும், வெலாசிட்டி அதிகமாகுதுனாலும் கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். இப்போ உங்களுக்கு மாஸ் குறையுதுன்னா கைனடிக் எனர்ஜியும் குறையும், வெலாசிட்டி குறையுதுனாலும் உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிரும். எதனாலன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் பால் வந்து நீங்கள் ஸ்லோவாக வந்தால் ஈஸியாக கேட்ச் பிடிச்சிடலாம். ஆனால் அதே பால் ஃபாஸ்ட்டாக வந்தால் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதுக்கு ரீசன் அது மூவ் ஆகுற ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால கைனடிக் எனர்ஜி அதுக்கு அதிகமாக இருக்குது. அதுதான் அதுக்கு ரீசன். இப்போ மொமெண்டம்னா என்னென்னு பாருங்கள். மொமெண்டம்னா ஒரு பொருளை நிறுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெஷர்மெண்ட். இப்போ அதே பால் உங்ககிட்ட வருது, அதை பிடிக்கிறதுக்கு ஸ்லோவாக வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈஸியாக பிடிச்சிடுறீங்க. அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு மொமெண்டமோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் பீன்ற சிம்பிளெல்லாம் குறிப்பாங்க. மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்றது. இதான் வந்து உங்களுக்கு மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா. இப்போ வந்து பார்த்தீங்க, மாஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மொமெண்டம் அதிகமாக இருக்கும், வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு மொமெண்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ மாஸ் கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு மொமெண்டம் கம்மியாக இருக்கும், வெலாசிட்டி கம்மியாக இருக்குனாலும் உங்களுக்கு மொமெண்டம் கம்மியாயிரும். இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு சைக்கிள் வந்து என்ன பண்ணுது, ஸ்பீடாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸ்டாப் பண்ணிட முடியும். ஏன்னா அதுக்கு மாஸ் கம்மியாக இருக்கும். கரெக்டாக?
இப்போ சைக்கிள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 20 kg அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு மாஸ் இந்த இடத்துல 20 kgன்னு வந்துடும். வெலாசிட்டி ஏதோ ஒரு சம் மீட்டர் பை செகண்டில் வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு மொமெண்டம் என்ன ஆகுது, 20 அப்படின்ற வேல்யூ தான் நமக்கு கிடைக்கிது. இதே வந்து ஒரு ட்ரக் எடுத்துக்கோங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு மொமெண்டம் வேல்யூ 20ல் இருக்குது. ஓகேங்களா? சைக்கிளுக்கு. இப்போ ட்ரக்குக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 2000 kgன்னு எடுத்துக்கிறேன் மாசு. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இப்போ வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அதுவும் ஒரு 1 மீட்டர் பை செகண்டுன்னு நானே எடுத்துக்கிறேன். அப்படின்னும் போது இங்கே ட்ரக்கோட மாஸ் அதிகமாக இருக்குது. மாஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துக்கு அதோட மொமெண்டமும் அதிகமாக இருக்கும். இப்போ அதே ட்ரக்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்லோவாகவே அந்த ட்ரக் வந்தாலும் உங்களுக்கு நிறுத்துறது என்ன பண்ணுறோம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு மொமெண்டம் இப்போ 2000 வேல்யூ என்ன இருக்குது, கிடச்சிருக்கு. மொமெண்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல, ட்ரக்கை நம்ம ஸ்டாப் பண்ண முடியல. ஆனால் இதே சைக்கிளுக்கு வந்து உங்களுக்கு மொமெண்டம் கம்மி, ஏன்னா அதுக்கு மாஸ் கம்மி. இப்போது ட்ரக்குக்கு உங்களுக்கு மாஸ் அதிகம், அதனால மொமெண்டமும் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, மொமெண்டம் அப்படின்றது ஒரு பொருளை நிறுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு மொமெண்டம் அப்படின்றது. இப்போ வந்து மொமெண்டமும் கைனடிக் எனர்ஜி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கைனடிக் எனர்ஜினா ½ mv²னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். இதே மாதிரி கைனடிக் எனர்ஜிக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p² டிவைடட் பை 2m அப்படின்ற இந்த ஃபார்முலாவும் இருக்குது. இது எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு மொமெண்டமோட ஃபார்முலா சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா தனியாக சொன்னேன். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு புது ஃபார்முலா சொல்கிறேனே அப்படின்னா அது எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன தெரியும், மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு தெரியுமா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த வெலாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, வெலாசிட்டி இங்கே எப்படியே வச்சுக்கிறேன், இந்த மாஸை கீழே எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், மொமெண்டம் பை மாஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி அப்படின்னு எனக்கு வெலாசிட்டி வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வெலாசிட்டி அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படியே வந்துடும், மாஸும் அப்படியே வந்துடும். விக்கு பதிலாக p/mன்னு நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போது p/m² அப்படின்னு இருக்கும், ஏன்னா v² தானே. அப்போது p/m² இருக்கும். இப்போது அப்போ நான் இது என்னென்னு எழுதிக்கலாம், 1/2 m இன்ட்டு p² டிவைடட் பை m² எழுதிக்கலாமா? அப்போ இந்த ஒரு எம்மும் ஒரு எம்மும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 மேலே p² டிவைடட் பை கீழே ஒரு m கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு m மட்டும் வரும். அதனால தான் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னென்னு எழுதியிருக்கேன், p² டிவைடட் பை 2mன்னு இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இப்போ வந்து கைனடிக் எனர்ஜியோட இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு அப்போ மொமெண்டம் மட்டும் நம்ம எழுதலாமா, ஏன்னா மொமெண்டம் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ நான் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி இன்ட்டு 2mன்னு இங்கிட்டு வந்துடும். கைனடிக் எனர்ஜி இன்ட்டு 2m அப்படின்னு இருக்கா. அப்புறம் வந்து எனக்கு இந்த ஸ்கொயர் வேணாம், அதனால நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடு ரூட் எடுத்துக்கிறேன். அப்படின்னும் போது ரூட் எடுத்தேன்னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், இந்த சைடு உங்களுக்கு ரூட் வந்துடும். உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டுத்துக்குமே கைனடிக் எனர்ஜி சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ கைனடிக் எனர்ஜி 1 ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி 2 அப்படின்னு இருக்கும். அப்போ ரெண்டுக்குமே நான் 1 1ன்னு போட்டுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நான் வந்து மொமெண்டம் 1 ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜிக்கு 1ன்னு போட்டுட்டேன். என்ன போட்டால் எனக்கு 2m1 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி மொமெண்டம் 2 போட்டேன் அப்படின்னா 1 இன்ட்டு 2m2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு மொமெண்டம் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது, வெறும் அந்த பொருளோட மாஸை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா எந்த பொருளோட நிறை, அதாவது மாஸ் அதிகமோ அந்த பொருளோட மொமெண்டம் தான் அதிகமாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், மாஸ் அதிகமாக இருந்தால் மொமெண்டமும் அதிகமாக இருக்கும். இதில் வந்து கனமான பொருள், அதாவது ஹெவியர் பாடிக்கு தான் உங்களுக்கு மாஸ் அதிகம், ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு மொமெண்டமும் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் பி ஹெவியர் பாடின்றதை சூஸ் பண்ணிக்கலாமா. இப்போ சைக்கிள், ட்ரக்கு ரெண்டுத்தில் எதுக்கு மொமெண்டம் அதிகம், ட்ரக்குக்கு தான் மொமெண்டம் அதிகம். அதுவும் நான் எப்படி வந்துச்சுன்றதை உங்களுக்கு இந்த மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி ஃபார்முலாவில் வச்சு, மாஸ் அதிகமாக இருந்ததுன்னா மொமெண்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதை வச்சு சொன்னேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், a ball of 10 kg is moving with a velocity 5 meter by second. The kinetic energy of the ball is அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, பால் இருக்கான், ஒரு பால் இருக்குது, இதோட மாஸ் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 10 கிலோன்னு சொல்லிட்டாங்க. மூவிங் வித் வெலாசிட்டி, இது வந்து மூவ் ஆகுதான், அப்படியே மூவ் ஆகுறது எவ்வளவு, 5 மீட்டர் பை செகண்ட். ஒரு செகண்டுக்கு 5 மீட்டர் மூவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி அது மூவ்மெண்ட்டில் இருக்குது.
த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பால் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 10 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பந்து 5 மீட்டர் பை வினாடி வேகத்தில் நகர்கிறது. அப்பந்து என்ன இயக்க ஆற்றலை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. நமக்கு கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா தெரியும், ½ mv². இப்போ வந்து எனக்கு மாஸோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டியோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ½ மாஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 10 kgன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். வெலாசிட்டி வந்து 5 மீட்டர் பை செகண்ட் சொல்லிட்டாங்க. அப்போனா 5² போட்டுக்கலாமா? இப்போ இது 2ஆல் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 5 × 2 10ன்னு கிடச்சிரும். அப்புறம் 5 × 5² 25. 25 × 5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 125 அப்படின்னு கிடைக்கும். கைனடிக் எனர்ஜிக்கு யூனிட் ஜூல் போட்டுக்கலாமா? எனர்ஜியோட யூனிட் ஜூல். ஸோ 125 ஜூல் அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. 125 ஜூல்ன்றது ஆப்ஷன் இங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ பாடி இஸ் 48.4 joules அண்ட் இட்ஸ் மாஸ் இஸ் 5000 grams, தென் ஃபைண்ட் த மொமெண்டம் ஆஃப் தட் பாடி அப்படின்னு கேட்குறாங்களா. ஒரு பொருளின் இயக்க ஆற்றல் 48.4 ஜூல் மற்றும் அதன் நிறை 5000 கிராம் எனில் அப்பொருளின் உந்தத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மொமெண்டம் கேட்டிருக்காங்க, கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p² / 2m அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தோம் இந்த கொஸ்டினில். நோட் பண்ணிங்களா? p² / 2m அப்படின்றது இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ உங்களுக்கு டேரெக்டாக 48.4 ஜூல்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 48.4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். உங்களுக்கு மொமெண்டம் தான் p தான் கேட்குறாங்க. அப்போ p² இருக்கட்டும், டிவைடட் பை 2m. எம்மோட வேல்யூ உங்களுக்கு என்ன, மாஸோட வேல்யூ 5000 கிராம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும், கிலோகிராமுக்கு மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பாருங்கள் கிலோகிராமில் வச்சு தான் நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராமில் வச்சு தான் சம் சால்வ் பண்ணி எடுத்து வந்திருப்போம். அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் என்ன பண்ணணும்னா கிலோகிராமில் தான் வச்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 5000 கிராம் அப்படின்றது என்ன, 5 கிலோகிராம் கரெக்டுங்களா? 1 kgன்றது 1000 கிராம் அப்படின்னா 5 kgன்றது மல்டிபிள் டு 5 பண்ணிங்கன்னா 5000 கிராம் வந்துடும். ஸோ 5 kg. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், மாஸுக்கு 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு தேவை என்ன, பி, இந்த மொமெண்டமோட வேல்யூ தான் தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 × 5 10, இந்த 10 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ எனக்கு 48.4 × 10 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு p² அப்படின்னு கிடைக்குமா? இப்போது 10 கேன்சல் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி எடுத்து வந்துடலாம். 484 அப்படின்னு உங்களுக்கு p² வேல்யூ கிடைக்கும். எனக்கு பியோட வேல்யூ தான் தேவை. அப்படின்றனால நான் ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்படின்னா ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டை வந்து 1/2ன்னு போடுவீங்க. அப்போ 2 × இந்த 1/2 இதுவும் 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 2 × 1/2 p பவரில். அப்போ 2வும் 1/2ல் இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும். லெஃப்ட் சைடு 484க்கு ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா 22² வேல்யூ தானே உங்களுக்கு 484. அப்போ 22² இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக ஒரு 1/2 அப்படின்னு போடுவீங்க. 2 × 1/2ன்னு இருக்கும். அப்போ இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ 22 அப்படின்னு உங்களுக்கு பியோட வேல்யூ கிடைக்கும். மொமெண்டமோட வேல்யூ 22 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு 5 kgன்னு வரும். 22ன்றது உங்களுக்கு இங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A car of 500 kg mass has a kinetic energy of 64 kilojoule. Find its speed in meter by second. 500 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு காரின் இயக்க ஆற்றல் 64 கிலோகிராம் ஆகும். அதன் வேகத்தை மீட்டர் பை வினாடியில் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா எழுதுங்க. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv² அப்படின்றது. நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, மாஸோட வேல்யூ 500 kgன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம மாசு கிலோகிராமில் தான் எழுதியிருக்கோம் இது வரைக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், மாசை 500ன்னு கிலோகிராம்லேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெலாசிட்டி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைண்ட் இட் ஸ்பீட் இன் மீட்டர் பை செகண்ட். அப்போ வெலாசிட்டி தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அப்போ நான் v² அப்படின்னு வச்சுக்கிறேன். கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ வந்து 64 கிலோஜூல்னு கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணுங்க, கிலோ ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் மற்ற கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூல்ஸில் தான் நம்ம எடுத்திருப்போம், 48.4 ஜூல்ஸு இந்த மாதிரி. ஆனால் இங்கே கிலோ ஜூலில் இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிலோ ஜூல் டு ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். 1 கிலோ ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல்ஸ் கரெக்டுங்களா? அப்போ எனக்கு 64 கிலோ ஜூல்ஸ்க்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு 64ஆல் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா இந்த சைடு 64ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ எனக்கு
64,000 ஜூல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜி பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம், 64,000 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 இதோட மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 64,000 into 2 is equal to 500 into v square அப்படின்னு இருக்கும். இந்த 500 கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 500 கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த 0000 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 5ஆல் கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 பேலன்ஸ் 1 இருக்கும். 2 into 5 10 பேலன்ஸ் 4. அப்போ வந்து ஒரு 8 128 into 2 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ 128 into 2 போட்டிங்க அப்படின்னா 256 அப்படின்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? இப்போ அதே மாதிரி ரெண்டு சைடு நான் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுக்கும் 2வும் கேன்சல் ஆகிடும். இந்த சைடு வீன்னு மட்டும் இருக்கும் வெலாசிட்டி. ரூட் ஆஃப் 256 அப்படின்றது உங்களுக்கு 16 ஸ்கொயர் இன்ட்டு இந்த ரூட் ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக ஒரு 1/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 16 பவர் 2 into 1/2 இருக்கும். 2 கேன்சல் ஆகிடும். இந்த சைடும் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் போடும்போது வெலாசிட்டியில் ஸ்கொயருன்றது இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக ஒரு 1/2 போடுவீங்க. 2 கேன்சல் ஆகிடும். அப்போ v is equal to 16 அப்படின்னு உங்களுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ 16 மீட்டர் பை செகண்ட். வெலாசிட்டி 16ன்றது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஆவரேஜ் ஹார்ஸ் பவர் டெவலப்டு பை எ மேன் ஆஃப் 93.25 kg while climbing a ladder which is inclined in the vertical direction by 4 meter in 10 seconds. 93.25 கிலோகிராம் எடை கொண்ட ஒருவர் செங்குத்து திசையில் 4 மீட்டர் சாய்ந்திருக்கும் ஒரு ஏணியில் 10 வினாடிகளில் ஏறும்போது அவரால் உருவாக்கப்படும் சராசரி குதிரை திறன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 93.25 கிலோ எடையில் ஒருத்தர் 4 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு ஏணி இருக்கான். அது என்னவா, ஹைட்டு 4 மீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 4 மீட்டர்ஸ். இதில் வந்து அவர் என்ன பண்ணுறாராம், ஏறாராம். இந்த இடத்துலேருந்து அப்படியே ஏறாராம். எவ்வளோ செகண்டில்? 10 செகண்டில் ஏறாருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவரோட ஆவரேஜ் ஹார்ஸ் பவர் என்ன அப்படின்றதான் நமக்கு கொஸ்டின். ஓகேங்களா? முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து அந்த ஹியூமன் வந்து மேலே ஏறுறாரு அப்படின்னும்பொழுது அவர் வந்து கிராவிட்டிக்கு எதிராக ஒர்க் பண்ணுறாரு. ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலான்னு பாருங்க. இதுதான் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. m அப்படின்றது உங்களுக்கு மாசு. இப்போ அந்த ஹியூமனோட மாஸ் இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? அந்த ஹியூமனோட மாஸ். ஜின்றது உங்களுக்கு கிராவிட்டி. நமக்கு எர்த்தோட கிராவிட்டி 9.8ன்னு வரும். இந்த இடத்துல நம்ம கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஜியை 10ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட்டு 4 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாசு, கிராவிட்டி, ஹைட்டு இது எல்லாமே பொட்டன்ஷியல் எனர்ஜியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் பேசுது. இதே கைனடிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 12 mv ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல எனக்கு மாஸ் வேல்யூ கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த மேனோடது எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வெலாசிட்டியோட வேல்யூ என்ன பண்ண முடியாது, இதில் எடுத்துக்க முடியாது, எடுத்துட்டும் வர முடியாது. அப்படின் போது என்ன பண்ண முடியாது, கைனடிக் எனர்ஜி சப்ஸ்டிட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியலைன்னாலும் நீங்கள் ஃபார்முலாவை யோசிச்சிருந்தீங்கன்னா கூட கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா வராதுன்னு யோசிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, ஹார்ஸ் பவர், ஆவரேஜ் ஹார்ஸ் பவர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு பவருக்கான ஃபார்முலா என்ன, பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். கரெக்டுங்களா? இப்போ இந்த இடத்துல வேலை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இங்கேருந்து மேலே இப்படி ஏறினதுனால அவருக்கு கிடைச்ச அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதுதான் இங்கே நடந்த வேலை. கரெக்டுங்களா? இப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா இப்போ நமக்கு என்ன, mgh. மாஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 93.25ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் 93.25ன்னு போட்டுக்கிட்டேன். ஜியோட வேல்யூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g 10ன்னு எடுத்துக்கிறேன். 9.8 ஆனால் கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஹைட் என்னன்னு சொல்லியிருக்காங்க,
4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் 4 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு mgh பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுதான் இங்கே நடந்த ஒர்க்கு. அப்போ நான் ஒர்க்குக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் 93.25 × 10 × 4 அப்படின்னு போட்டுக்கலாமா? 93.25 × 10 × 4 டிவைடட் பை டைம். எவ்வளோ செகண்டில் அதை அவர் பண்ணி முடிச்சிருக்காரு 10 செகண்ட். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் டிவைடட் பை 10 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 93.25 × 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வரும் 3473 வாட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து அவங்க வந்து வாட்ஸில் கேட்கல, எனக்கு வந்து 373 வாட்ஸா ஏதாவது இருக்கான்னு பாருங்க, எதுவுமே இல்லை, எல்லாமே ஹெச்பியில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் வாட்ஸ்லேருந்து நான் ஹெச்பிக்கு மாற்றணும். 1 ஹார்ஸ் பவர்னா எவ்வளோ வாட்ஸ் அப்படின்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு ஹெச்பிக்கு மாற்ற முடியும். 1 ஹெச்பி அப்படின்றது வந்து உங்களுக்கு 746 வாட்ஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்துருக்கோம். எனக்கு தேவை வந்து 373 வாட்ஸுக்கு தான் தேவை. அப்போனா நான் வந்து இது என்ன பண்ணுறேன், இதை டிவைடட் பை 746 போட்டுக்கோங்க. அப்போ நான் 2 சைடும் 746 டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவேன் 373 மல்டிபிள் பண்ணுவேன் 2 சைடும். அப்போ எனக்கு 373 2 சைடு மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா 1 இங்கே 2ன்னு கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 டைம்ஸ் 373 உங்களுக்கு 746 வந்துடும். அப்போ 1/2 ஹெச்பி இஸ் ஈக்குவல் டு 373 வாட்ஸ் அப்படின்றதுக்கு கிடச்சிருக்கும். 1/2 ஹெச்பின்றதோட வேல்யூ என்ன 1/2 இஸ் ஈக்குவல் டு 0.5 ஹெச்பி. எனக்கு 0.5 ஹெச்பின்னு எங்கே ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An object of mass 10 kg is moving with a uniform velocity of 6 meter second per minus 1. What is the kinetic energy possessed by the object? 10 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் 6 மீட்டர் பை வினாடி என்ற சீரான திசைவேகத்துடன் நகர்கிறது. அப்பொருள் இயக்க ஆற்றல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கான், அதோட வெயிட் வந்து உங்களுக்கு மாஸ் வந்து உங்களுக்கு 10 kgன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு என்ன சொன்னாங்க 6 மீட்டர் பை செகண்ட் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஒரு செகண்டுக்கு 6 மீட்டர் மூவ் ஆயிருக்கும். அடுத்த ஒரு செகண்டுக்கு இன்னொரு 6 மீட்டர் மூவ் ஆகி 12 மீட்டர் மூவ் ஆயிருந்திருக்கும் டோட்டலாக. இந்த மாதிரி அது மூவ்மெண்ட்டில் இருக்குன்றாங்க. கைனடிக் எனர்ஜி அப்போ என்ன இருக்கும் அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா தெரியும். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv². மாஸ் வந்து 10 kg சொல்லிட்டாங்க. அப்போ நான் மாஸ்க்கு 10ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். வெலாசிட்டியோட வந்து 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் 6 × 6ன்னு போட்டுக்கிறேன், 6². இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 2 10ன்னு கிடச்சிரும். 6 × 6 36, 5 × 36 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 180 ஜூல்னு கிடைக்கும். இப்போ 180 ஜூல் அப்படின்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A man pushes a wall and fails to displace it. Then the work done by him is dash. ஒருவர் ஒரு சுவரை தள்ளி அதை நகர்த்த தவறினால் அவரால் செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு செவுத்தை தள்ளுறாரு. இப்படி வந்து உங்களுக்கு ஒரு செவுர் இருக்கு, அந்த செவுரை வந்து என்ன பண்ணுறாரு ஒருத்தர் தள்ளுறாராம். இப்போ வந்து அது உங்களுக்கு பாயிண்ட் ஏல தான் இருக்கு. அது அப்படியே அவர் தள்ள முயற்சி பண்ணுறாரு, ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல, தள்ள முடியல. இந்த பாயிண்ட் ஏலே தான் அது என்ன பண்ணுது இப்போவும் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். முன்னாடியும் அங்கே தான் இருந்துச்சு, இப்போவும் அங்கே தான் இருக்கு. சரிங்களா? ஆனால் அந்த செவுரு 1 இன்ச்சு கூட இப்போ நகரல. முன்னாடியும் இருந்த இடத்துல தான் இருக்குது, பின்னாடியும் இப்போ இருந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ அவர் செஞ்ச வேலை ஒர்க் டன் என்ன, இதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வேலை நடக்கணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. இல்லை இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ வெயிட்டை வந்து நீங்கள் தூக்கி தலையில் வச்சுருக்கீங்க, இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மூமெண்ட்டே பண்ணல அப்படின்றனால அது நீங்கள் வேலையை பார்க்கல அப்படின்னு தான் ஃபிசிக்ஸில் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா மூலமாக கூட இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒர்க் டன் வேலை அப்படின்றது உங்களுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இதான் வந்து உங்களுக்கு ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலா. சரிங்களா?
இப்போ வந்து நீங்கள் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஃபோர்ஸ் கொடுத்து முயற்சி பண்ணியிருக்காரு. எவ்வளோ வேணால் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கட்டும், சரிங்களா? அது ஏதோ ஒரு வேல்யூ, சம் வேல்யூ இருக்கும் எக்ஸு. சரி, உங்களுக்கு எப்படின்றக்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10 அப்படின்னு நான் ஒரு வேல்யூ நானே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அவர் என்ன பண்ணலை, ஒரு இன்ச்சு கூட நகர்த்தலை. அப்படின்னா அது என்ன பண்ணுது, இருந்த இடத்துல தான் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0, எதுவுமே நடக்கலை. இப்போ 10 × 0 0, 100 × 0 0, 1000 × 0 0, எனிதிங் × 0 0 தான். அப்போ அவர் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, அதாவது ஒரு கொஞ்சம் கூட நகரலை. அப்படின்னா அந்த இடத்துல வேலை 0, வில் பி 0 அப்படின்றதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் சி வில் பி 0வை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த இடத்துல வேலை நடந்திருக்கும், உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வேல்யூ 0, உங்களோட ஒர்க்கும் 0 தான், நீங்கள் வேலையே பண்ணல அப்படின்னு தான் மீனிங். A boy of 50 kg is riding a scooter of 100 kg mass at the speed of v meter by second. Find v in meter by second if the kinetic energy of the scooter and the boy is 76.8 kilojoule. 50 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு சிறுவன் 100 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு ஸ்கூட்டரை v மீட்டர் பை செகண்ட் வேகத்தில் ஓட்டுகிறான். ஸ்கூட்டர் மற்றும் சிறுவனின் இயக்க ஆற்றல் 76.8 கிலோ ஜூல் எனில் விஐ மீட்டர் பை வினாடியில் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், பாய் இருக்காப்புல, அவருக்கு வந்து 50 கிலோ இருக்காப்புல அவர். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, ஸ்கூட்டருக்கு வந்து உங்களுக்கு 100 kg இருக்குது மாஸ், ரெண்டுத்தோட மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து உங்களுக்கு வெலாசிட்டி கொடுக்கல, அது v மீட்டர் பை செகண்ட்னு எடுத்திருக்காங்க. கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஸ்கூட்டர் அண்ட் பாய், கைனடிக் எனர்ஜி வந்து ஸ்கூட்டருக்கும் ப்ளஸ் அந்த பையனுக்கும் சேர்த்து வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 76.8 கிலோ ஜூல்னு கொடுத்துட்டாங்க. இப்போது மாசுன்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பையனோட மாசையும் ஸ்கூட்டரோட மாசையும் எடுத்துக்கணும் சேர்த்து. ஏன்னா அவங்க கைனடிக் எனர்ஜி சொல்லும்போது 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பையன் மட்டும் என்ன பண்ணியிருக்க மாட்டான், மூவ் ஆகிருக்க மாட்டான், நடந்து போயிருக்க மாட்டான், ஸ்கூட்டரை வச்சு ஓட்டிட்டு தான் போயிருப்பான். அதனால தான் அந்த மூமெண்ட் நடந்திருக்கும், அவனுக்கு அந்த இடத்துல ஒரு கைனடிக் எனர்ஜி இருந்திருக்கும். அப்போது பையனோட மாசையும் எடுத்துக்கணும், ஸ்கூட்டரோட மாசையும் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன பண்ண முடியும், இந்த கைனடிக் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியும். கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பாய், ஸ்கூட்டர் அண்ட் பாய், 2 பேரோட கைனடிக் எனர்ஜி பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ 2 பேரோட மாசும் கன்சிடர் பண்ணி ஆகணும். இப்போ நமக்கு கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன, ஆஃப் mv², ஆஃப் மாசோட வேல்யூ 2 பேரோட மாசம் எடுக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போது பையனுக்கு 50, ஸ்கூட்டருக்கு 100, 100 + 50 150, அப்போ 150 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ வெலாசிட்டியோட தான் அவங்க கேட்குறாங்க, அதனால v² அப்படின்னே வச்சுக்கோங்க. கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 76.8 கிலோ ஜூல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவோம், கிலோ ஜூல்னு எடுக்க மாட்டோம், ஜூல்ஸில் தான் எடுத்திருப்போம். அப்போது 1 கிலோ ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல்ஸ். அப்போ எனக்கு 76.8க்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் 76.8க்கு போடுவீங்க, இன்ட்டு 1000 இருக்கும், ஒரு 0 கேன்சல் பண்ணிவிட்டு 768ன்னு எடுத்துக்கலாம். இங்கிட்ட வந்து அப்போது 100 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், 76800 அப்படின்னு போட்டுக்கலாமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2வை மேலே எடுத்துகிட்டு வரேன், அப்போ அது மல்டிபிள் டு 2 அப்படின்னு ஆகிடும். 150யை கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம் டிவிஷனில், அப்போ 115 கீழே இருக்கும். இப்போ 0க்கு 0வை கேன்சல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 5ஆல் கேன்சல் பண்ணலாமா. 7680/5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல 15 இருக்கப்போ 3 × 5 15 ஆகிடும். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 பேலன்ஸ் 2 இருக்கும், அப்போ 26னா 5 × 5 25 பேலன்ஸ் 1, அப்போ 18 இருக்குது. 18, 3 × 5 15, பேலன்ஸ் 3 0ன்னு இருக்குது. அப்போது 6 × 5 30, 1536ன்னு இருக்குது. இப்போது 3ஆல் கேன்சல் பண்ணிக்கலாமா. 5 × 3 15 கிடைக்கும், 1 அப்புறம் 2 × 3 16 கிடைக்கும். அப்போ 512 × 2 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். 512 × 2 இஸ் ஈக்குவல் டு v² அப்படின்னு கிடைக்கிது. 512 × 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், v² இஸ் ஈக்குவல் டு
1024 அப்படின்னு கிடைக்கும். எனக்கு வி ஸ்கொயரோட வேல்யூ தேவை கிடையாது, வியோட வேல்யூ தான் தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ எனக்கு வி ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக இன்ட்டு 1/2 போட்டுக்கலாம். 2 கேன்சல் ஆகிடும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1024 அப்படின்னு கிடைக்கும். இப்போது 32 ஸ்கொயரோட வேல்யூ என்ன உங்களுக்கு? 1024 தான். அப்போ நான் இந்த 1024க்கு பதிலாக 32 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த 1/2 ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம். 2வும் இந்த 1/2வும் போடும்போது இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு v = 32 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 32 மீட்டர்/செகண்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 32ன்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த நியூமரல் வேல்யூ ஆஃப் ஒர்க் டன் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் half the numeral value of force and the numeral value of displacement and force are equal, then what will be the angle between force and displacement? ஒரு பொருளின் மீது செய்யப்பட்ட வேலையின் எண்மதிப்பு விசையின் எண்மதிப்பில் பாதியாகவும் இடப்பெயர்ச்சி மற்றும் விசையின் எண்மதிப்புகள் சமமாகவும் இருந்தால் விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையிலான கோணம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளோட வேலை ஒர்க்கு வந்து அதோட விசை ஃபோர்ஸுக்கு மதிப்பை விட பாதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸில் பாதி ஒர்க்கு. இதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நியூமரல் வேல்யூ ஆஃப் ஒர்க் டன் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ்ன்றதுக்கு ஈக்குவல் போட்டுக்கோங்க. ஒர்க் டன் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு half the numeral value of force, half force போட்டாச்சா? இப்போ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நியூமரல் வேல்யூ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல். டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது உங்களுக்கு எஸ், ஃபோர்ஸ்ன்றது எஃப், ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது ரெண்டு கண்டிஷன் அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, முதல்ல வேலைக்கான கம்ப்ளீட் ஃபார்முலா என்னன்னா, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டா. இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு காஸ் தீட்டா எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காஸ் தீட்டாவோட வேல்யூ தேவைப்படலை. கம்ப்ளீட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டாவும் சேர்ந்து தான் வரும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்க்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம், எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? எஸ்ஸுக்கு பதிலாக இல்லை எஃப்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரெண்டு விதமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கு பதிலாக ஃபோர்ஸ் பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஒர்க்குக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸ் பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக ஃபோர்ஸ்னே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ எஃப் இன்ட்டு காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அப்போது இந்த ஒரு எஃப் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஃபோர்ஸ் பை ஃபோர்ஸ் கீழே ஒரு 2 இருக்கும். அப்போ ஃபோர்ஸும் கேன்சல் ஆகிடும். 1/2 அப்படின்னு இருக்கும். 1/2 இஸ் ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபோர்ஸை வந்து ஒரு யூனிட்க்கு எடுத்துக்கலாம். ஒரு யூனிட்க்கு எடுத்துட்டிங்கன்னா 1ன்னு ஆகிடும். அப்படின்னும் போது நமக்கு கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது 1ன்னு போட்டிங்கன்னா 1 × காஸ் தீட்டா, காஸ் தீட்டான்னு தான் கிடைக்கும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ தீட்டா காஸ் தீட்டா வந்து எந்த இடத்துல உங்களுக்கு 1/2 வரும், 60 டிகிரியில் தான் உங்களுக்கு 1/2 வரும். அப்போது இந்த இடத்துல தீட்டா வந்து என்னது உங்களுக்கு 60 டிகிரி அப்படின்னு கிடைக்கிது. இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், தீட்டா வந்து உங்களுக்கு 60 டிகிரியில் இருக்கும் அப்படின்ற கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும், எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ 60 டிகிரின்றது உங்களுக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம PRSN அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.